முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உட்பட 9 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கின்றனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உட்பட 9 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கின்றனர். இன்னும் சில நிமிடங்களில் நீதிபதி தீர்ப்பை வாசிக்கவிருக்கிறார். தலைமை காவலர் முருகன், காவலர்கள் முத்துராஜா, செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், வெயில்முத்து ஆகியோரும் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்று இன்னும் சில நிமிடங்களில் தீர்ப்பு வாசிக்கப்படவிருக்கிறது. காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உட்பட 9 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கின்றனர். தலைமை காவலர் முருகன், காவலர்கள் முத்துராஜா, செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், வெயில்முத்து ஆகியோரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்னும் சில நிமிடங்களில் தீர்ப்பு வாசிக்கப்படவிருக்கிறது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்னும் சில நிமிடங்களில் நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பை வாசிக்கவிருக்கிறார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்னும் சில நிமிடங்களில் நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பை வாசிக்கவிருக்கிறார். கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். தலைமை காவலர் முருகன் உள்ளிட்ட 9 பேர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உட்பட 9 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். தலைமை காவலர் முருகன், காவலர்கள் முத்துராஜா, செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், வெயில்முத்து ஆகியோரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்னும் சில நிமிடங்களில் நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பை வாசிக்கவிருக்கிறார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் நியூஸ் 7 தமிழ் வெளியிட்ட சிசிடிவி காட்சி முக்கிய திருப்பமாக அமைந்திருந்தது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் நியூஸ் 7 தமிழ் வெளியிட்ட சிசிடிவி காட்சி முக்கிய திருப்பமாக அமைந்திருந்தது. அதனை மேற்கோள் காட்டி மதுரை அமர்வு நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை சிபிசிஐடி வசம் ஒப்படைத்தது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் நியூஸ் 7 தமிழ் வெளியிட்ட சிசிடிவி காட்சி முக்கிய திருப்பமாக அமைந்திருந்தது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்னும் சில நிமிடங்களில் தீர்ப்பு வாசிக்கப்படவிருக்கிறது. தலைமை காவலர் குற்றம் சாட்டப்பட்ட தலைமை காவலர் முருகன், காவலர்கள் முத்துராஜா, செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், வெயில்முத்து ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்னும் சில நிமிடங்களில் தீர்ப்பு வாசிக்கப்படவிருக்கிறது.
மேலும் குற்றம் சாட்டப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உட்பட 9 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர்.